பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு நம்மளும் பல தடவை பாக்கியலட்சுமிக்கிட்டே சொல்லியிருக்கோம். பாக்கியலட்சுமியும் அப்பப்போ பொங்கி எழுந்திருக்காங்க. ஆனால் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த வெத்து துப்பாக்கின்னு ஒன்று இருக்கும்ல, அதை சுட்டிங்க அப்படின்னா சத்தம் வரும், ஆனால் குண்டு ஒன்றும் வராது. அதனால் ஒரு பிரோஜனம், ஒரு டம்முன்னு சவுண்டு கேட்டு கொஞ்சம் பயப்படலாமே தவிர வேறு எதுவும் நடக்காது. அந்த மாதிரி ஒரு வெத்து துப்பாக்கியாக டம்மி துப்பாக்கியாக தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கி ஆகிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. வீட்டுக்கு மட்டும் அவரை கூட்டு வரட்டும், நான் என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பும் பொழுது. அப்புறம் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு வாரத்தை கிளம்பலாம், நான் என்ன செய்வேன் பாரு அப்படின்னாங்க. அவர் அப்புறம் நெஞ்சு வலி இங்கே தான் இருப்பேன்னா சரி ஓகேன்ட்டாங்க. இப்போ கேஸை வாபஸ் வாங்கினா சரி ஓகேங்கிறாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எடுல கூட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ராதிகாவுடைய குழந்தையான மயூடைய பிறந்தநாளுக்கு போகாமல் இனியாவுடைய டான்ஸ் காம்படிஷனுக்காக போக போகிறார் கோபி. இந்த பக்கம் மயூர் அழுதுட்டு இருக்க போகிறாங்க. இன்னொரு மனைவியை வச்சுக்கிட்டு இந்த வீட்டை நம்மலாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு கோபி பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத ஒரு ஆளாக அவர் இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து சொல்ல வேண்டியது கரெக்டாக சிம்பிளான வார்த்தைகள் தான். இது என் வீடு, நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் என்ன வேணாலும் பேசினாலும் அவன் பணம் கொடுத்தான் இவன் பணம் கொடுத்தான்னு சொன்னாலும் சட்டத்தின்படி இது என் வீடு, என் பேரில் இருக்க வீடு. நானும் பொறுமையாக இருந்து பார்த்துட்டேன். இந்த ஆள் கூட திருப்பி நான் சேர்த்து வைக்க பார்க்குறீங்க, இந்த ஆள் கட்டின எனக்கு துரோகம் பண்ண மாதிரி இப்போ ராதியாவுக்கும் துரோகம் பண்ண பார்க்குறாரு. இந்த அளவு கேவலமான ஒரு ஆளை இங்கே வச்சுக்க முடியாது. உங்களுக்கு அவர் வேணும்னா கிளம்பி புது வீடு பார்த்து போங்க, இல்லை அவர் ராதிகா வீட்டுக்கு போய்ட்டு நீங்கள்லாம் அங்கே கிளம்பி போங்க, இவரோடய சேர்ந்து நீங்கள்லாம் வெளில போயிடுங்க அப்படிங்கிறத பாக்கியா சொல்லணும். அதை சொல்லாமல் இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்துட்டு ரொம்ப நல்லவராட்டம் கோபி பாக்கியா என்ன இருந்தாலும் நம்ம பாக்கியா தானே அப்படின்னு பேசும்போதே நமக்கே சைன்னு இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். பாக்கியா என்ன செய்யணும்னு உங்களுக்கு தோணுதுங்கிறதையும் சொல்லுங்கள்.